இப்போது சீனாவில் தலைவன் என்பவன் பலசாலியாக மட்டுமல்லாமல் அவன் கல்வியிலும் எல்லா விதத்திலும் பலசாலியாகவும் அறிஞனாகவும் இருக்க வேண்டும் என்ற நிலை உருவானது. அப்படிப்பட்ட ஒருவன் வயதானாலும் கூட தலைவனாகவே மதிக்கப்படும் பழக்கம் புதிதாக சிர்மங் என்ற வயோதிக தலைவனால் ஏற்படுத்தப்பட்டது. சிர்மங் மிகவும் புத்திசாலி. கல்வி என்றால் குருகுலத்தில் முதல்வன். எதிரி சண்டைக்கு வந்தால் படையில் நிற்பதில் முதல்வன். தனது 75 வயதிலும் அந்த கல் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு குதிரையில் பறப்பான். நீண்ட தாடியும் கொஞ்சம் தளர்ந்த நடையும், அதே சமயம் உறுதியான கைகால்களும் அவனுக்கு உண்டு. என்ன நடக்கப் போகிறது என்பதை பிடித்திருந்தான். அதை தன் மந்திரிகளிடம், இங்கு ஒரு உண்மை, தனக்கு நிகரான அறிவு படைத்தவர்களை மன்னர்களாக்க முடியாததால் ஆலோசனை சொல்பவன் மியான்ரி கங் என்று பெயரிட்டு அழைத்து அவர்களை தனது ஆலோசகர்களாக கூடவே வைத்துக் கொண்டான். இந்த மியான்ரி கங் என்ற சீன மொழியின் வார்த்தையிலிருந்து மந்திரி என்ற சொல் உருவாகியது. அவன் நிறைய மியான்றிகளை வைத்திருந்தான். அற்புதமான ஆட்சி செய்தான். தான் மட்டும் உண்பது, தான் மட்டும் உறங்குவது என்றில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதி என்று அவன் வீதி வீதியாக சென்று குடில்களின் கதவை தட்டி, இன்று உணவு உண்டாயா என்று கேட்பான். நாளை உணவிற்கு உன் குடியில் உழைக்க ஆள் இருக்கிறதா என்றும் கேட்பான். இதெல்லாம் அந்த மக்களுக்கு புதிதாக இருக்கிறதே என்று தோன்றியது.